moral stories. ராகமாச்சாரி நதிக்கரையில ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த நதிக்கரையில ஒரு பெரிய வேப்பமரம் இருந்துச்சு. அதுக்கு கீழே வட்ட வடிவமான மேடை இருந்துச்சு. அந்த மேடையில சீட்டாட்டம் ஆடுறவங்க ஒரு பக்கம், சின்ன பிள்ளைங்களோட விளையாட்டுகள் இன்னொரு பக்கம், இளைஞர்களுடைய பேச்சுக்கள் ஒரு பக்கம்னு அந்த இடமே ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. ஐயா, மசால் வடைங்க ஐயா, மசால் வடை சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. கடலை சட்னியோட அருமையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இப்படி தேவா அந்த மேடைய சுத்தி வந்து தினமும் மசால் வடை வித்துட்டு இருப்பாரு. இந்த தேவா உண்மையிலேயே கடவுள் போலதாண்டா. இவன் கையில என்னதான் மகிமை இருக்கோ என்னவோ, சட்னிய சாப்பிட்டாலே சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி பேசிக்குவாங்க. தேவாவும் கொஞ்சம் கூட சோர்வடையாம சலிக்காம அவங்க எல்லாருக்கும் வடைகளை பரிமாறி நிதானமா வருமானம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. இவங்க இப்படி பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் எல்லாரும் வரிசையா தண்ணீர் சுமந்து செல்ற அந்த காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்படி ஒரு அழகான கிராமம் அது. அதனாலதான் இந்த கிராமம்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அந்த கிராமத்தோட பேர் என்ன தெரியுமா? சுந்தரபுரம். அதே சுந்தரபுரத்துல வீரபாபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் அதே மேடைக்கு பக்கத்துல தான் பீடிகளை தயாரிச்சு அதை வித்துட்டு இருந்தாரு. தள்ளாதீங்க தள்ளாதீங்க, நானே தரேன்பா. நிறைய பீடிங்க இருக்கு, எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாருக்கும் பீடிகளை வித்துக்கிட்டு அவரும் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. யோ, நீ போன வாரம் வாங்கின பீடிக்கே இன்னும் முழுசா பணம் கொடுக்கல. பழைய பணத்தை கொடுக்காம உனக்கு எப்படி புதுசா பீடி கொடுக்கறது? இப்படி ரொம்ப எரிச்சலோட தான் வியாபாரம் பண்ணுவாரு. அப்படி இருந்தும் எல்லாரும் அவர்கிட்ட முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வீரபாபு கிட்ட வாங்குவாங்க. தன்னை விட பெரியவன் யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவும் உண்டு. இவங்கெல்லாம் எனக்கு என்ன தர்மமா பண்றாங்க? பணம் கொடுத்தே ஆகணும். எவனோட தயவு தாட்சண்யமோ எனக்கு தேவையில்லை. இப்படி எப்பவும் ரொம்ப கர்வத்தோட தான் இருந்தாரு. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாரு. ஆனா தேவாவோ ரொம்ப ரொம்ப தன்மையான குணம் கொண்டவரு. ஈக்கள் மொய்ச்சா நல்லா இருக்காது. இந்த வடைய ஒரு நல்ல துணி போட்டு மூடி வைப்போம். இப்படி வடைங்களை எல்லாம் துணி போட்டு மூடி வச்சுட்டு யாராவது பணம் கொடுக்கணும்னா அவங்க கிட்ட ரொம்ப பணிவா போய் கேட்பாரு. ரங்கநாதம் ஐயா, பணம் கொடுத்துட்டு போங்க ஐயா. உங்கள மாதிரி ஆட்களோட தயவுல தானங்க ஐயா எங்களை மாதிரி ஆட்கள் வாழ்றோம். உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது எனக்கெல்லாம் லாபமே வருது. இப்படி எல்லாரையுமே ரொம்ப மரியாதையா தான் பேசுவாரு. நாட்களும் அப்படியே கடந்து போச்சு. காலம் ரொம்ப வேகமா ஓடிச்சு. அழகான கிராமம் மெல்ல மெல்ல ஒரு சின்ன நகரமா மாறிச்சு. அதோட தேவாவும் ஒரு கடை வச்சிட்டாரு. மசால் வடை, இட்லி, போண்டாக்கள், இப்படி சிற்றுண்டி கிடைக்கிற கடை அது. வாங்கய்யா வாங்க, எல்லாரும் வாங்கய்யா. சுட சுட பஜ்ஜி போண்டா தயாரா இருக்கு. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வீரபாபு கூட தேவாவோட கடைக்கு எதிரிலேயே ஒரு கடை போட்டிருந்தாரு. பீடிகளோட சேர்த்து பல வகையான புகையிலை, சுருட்டுகள்லாம் விக்கிற ஒரு கடை அது. எது சுருட்டா? அது நாளைக்கு தான்ப்பா வரும். இப்போ உனக்கு என்ன பீடி வேணும்? யாரையுமே கூப்பிடாம நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு ஜம்முன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரியவர் ஒருத்தர் தெருல நடந்து போயிட்டு இருந்தாரு. அவரை பார்த்துட்டு வீரபாபு, யோ பெருசு, இங்க வாயா. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கா? அப்படி அவரை பார்த்ததும் ரொம்ப கோவமா கத்துனாரு. எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையும் சுத்தி கூடிட்டாங்க. நீ சுருட்டு வாங்கிட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எப்பயா பணம் கொடுக்க போற? வயசு ஏறினா மட்டும் போதாதியா, புத்தியும் கொஞ்சம் ஏறணும். அப்படி வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம கண்ட மெனிக்கு திட்ட ஆரம்பிச்சாரு. தம்பி, கையில பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, அதனாலதான் கொடுக்க முடியல. ஒரு 2-3 நாள்ல கண்டிப்பா கொடுத்துடுறேன். அப்படி மரியாதையோட தான் சொன்னாரு. ஆனா வீரபாபு கேக்கல. வாய்க்கு வந்தபடி திட்டி அவரை அனுப்பிட்டாரு. வீரபாபுவோ தான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப கர்வமா தான் இருந்தாரு. எனக்கு வர வேண்டிய பைசாவை நான் கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருந்தாரு வீரபாபு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நதிக்கரையில எதிர்பாராத விதமா வீரபாபுவும் தேவாவும் சந்திச்சாங்க. என்னப்பா தேவா, எப்படி இருக்க? 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். பேசுறதுக்கு கூட நேரமே இல்லையேப்பா. அப்படி கொஞ்சம் கர்வமா சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, எல்லாம் கடவுளோட கருணை அப்படின்னு ரொம்ப பணிவா சொன்னாரு தேவா. ஆமாமா, அது சரி. உன்னை பத்தி ஊர்ல எல்லாரும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. என்னவோ ரொம்ப இனிக்க இனிக்க பேசுறியாம். அப்படி சாதாரணமா கேட்டாரு. தேவா சிரிச்சுக்கிட்டே தலைய குனிஞ்சுக்கிட்டாரு. இந்த காலத்துல இப்படிலாம் இருந்தா கதைக்கு உதவாது. கொஞ்சம் நம்ம கடுமையாதான் இருக்கணும். சரிதாங்க.
அப்படி மரியாதையா மறுபடியும் தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. எவனுக்கும் பயப்படணுங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம வாழ்றோம். அப்படி ரொம்ப கர்வமா சொன்னாரு. தேவா எதுவும் பேசாம மௌனமா நின்னுட்டு இருந்தாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. வீரபாபுவோட வருமானம் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா தேவாவோட வருமானமோ தேவைக்கு ஏத்தவாறு மட்டும்தான் வந்துச்சு. ஐயா, உங்களுக்கு வேணும்னா நான் வீட்டுக்கே வந்து கூட சப்ளை பண்றேங்க. இப்படி தன்னோட வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிக்கிட்டு இருந்தாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல அதிகாரி கிராம அதிகாரியா வந்தாரு. தெருக்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்றது, மரங்கள் நடுறது, குளத்துல தூர்வார செய்யறது, இப்படி கிராமத்தையே தலகீழா மாத்திட்டு இருந்தாரு. ஆஹா, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம கிராமத்துக்கு ஒரு நல்ல அதிகாரி வந்திருக்காரு. இப்படி ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அந்த அதிகாரியோட பேரு சேஷகிரி. எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது மக்கள் கட்டுற இந்த வரி பணம் மூலமா தானே. அந்த மக்களுக்கு கொஞ்சமாவது நல்லது செய்ய வேண்டாமா? ராத்திரி தூங்கும் போது கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் சேஷகிரி. அந்த கிராமத்தை சுத்தம் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையா முடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஊரை சுத்தம் பண்ணியாச்சு, இனி மனுஷங்கள தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு யோசனை ஒண்ணு செஞ்சாரு. இன்னையில இருந்து இந்த ஊர்ல புகையிலை தயாரிப்புகளை விற்க கூடாது. மக்களோட ஆரோக்கியத்துக்கு அது கேடு. இப்படி ஊருக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒண்ணு வச்சாரு. வீரபாபுவோட நெஞ்சில முள் குத்துன மாதிரி ஆயிடுச்சு. உடனே சேஷகிரிய சந்திக்கிறதுக்காக வந்துட்டாரு. அந்த கிராமத்துல இருக்கிற அரசு அலுவலகத்துல 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. நீங்க பீடி புகையிலையெல்லாம் விற்க கூடாதுன்னு அறிவிப்பு போட்டிருக்கீங்க. இது நல்லது இல்லைங்க. அப்படி வந்ததுமே கொஞ்சம் வேகமா தான் சொன்னாரு. நீங்க போட்ட தடைய உடனடியா நீக்குங்க அப்படின்னு நேரடியா வந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீங்க என்ன பாக்குறதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அந்த தடைய நீக்குறது அசாத்தியமானது. இப்படி சொன்னதும் வீரபாபுவுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறிச்சு. நான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இந்த வேலையிலேயே இருக்கேன். உன்ன மாதிரி அதிகாரிங்களை எத்தனை பேரை பார்த்திருப்பேன். சும்மா பிகு பண்ணாம எவ்வளோ வேணும்னு கேளு. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டாரு. ஒரு அரசு அதிகாரிய பார்த்து இப்படி கேக்குறது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. உங்களை இப்பவே ஜெயில புடிச்சு போட முடியும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த மாதிரி சொல்லிட்டாரு. வீரபாபுவுக்கு எதுவும் செய்ய முடியாம அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. வீரபாபுவோட கடை மூடப்பட்டுருச்சு. எல்லாரும் வீரபாபுவை பார்த்து இப்போ சிரிக்க ஆரம்பிச்சாங்க. முடிஞ்சு போச்சுடா இவன் கதை. சும்மா கிடந்த குப்பை எகிரி எகிரி குதிச்சுதான். இப்படி ஏளனமா எல்லாரும் பேசுனாங்க. ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம்னு வீரபாபுவோட காதுக்கு வந்துட்டே இருந்துச்சு. நான் விழுந்துட்டேன்னா இவங்க இவ்ளோ பேச்சு பேசுவாங்களா? இப்படி வீரபாபு நினைச்சிட்டு இருக்கும்போது நடுவுலயே ஒரு விஷமான எண்ணம் ஒண்ணு அவனோட மனசுல வந்துச்சு. யாருக்கும் தெரியாம வீட்ல வச்சு வித்தா அந்த சேஷகிரிக்கு எப்படி தெரிய போகுது? அதோட அதுல இன்னும் நிறைய பணமும் எனக்கு வரும். இப்படி யோசிச்சுக்கிட்டு வீட்லயே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த பீடிங்ல எல்லாம் வித்து வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி வீரபாபு பத்தி பேசின வார்த்தைகள் எல்லாம் இப்ப கேட்கவே இல்ல. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம தேவா மட்டும் அவரோட வேலைய பார்த்துட்டு கடைய மேம்படுத்துறதுலயே குறியா இருந்தாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டும் இருந்தாரு. வீரபாபு செஞ்சிட்டு இருந்த திருட்டு வியாபாரம் பத்தி சேஷகிரிக்கு உடனடியா தெரிஞ்சிருச்சு. உடனே தண்டனையும் கொடுத்தாரு. வீரபாபுவ 5 ஆண்டுகள் சிறையில் அடைச்சாங்க. அவனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் 10 வருஷங்களுக்கு பறிமுதல் பண்ணாங்க. இந்த 5 வருஷத்துல தேவாவோட வளர்ச்சி அபரிமிதமா இருந்தது. பலவிதமான தொழில்களை ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருந்தாரு. 5 வருஷங்கள் கழிச்சு வீரபாபு வெளியில வந்தான். என்னங்க, எப்படி இருக்கீங்க? இப்படி யாரையாவது பார்த்து விசாரிச்சா கூட யாருமே பெருசா அவரை கண்டுக்கவே இல்ல. இந்த சமயத்துலதான் வீரபாபுவோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. கையில பணம் இல்ல. கிராமத்துல பல பேர்கிட்ட கேட்டாரு. என்கிட்ட பணம்லாம் இல்லங்க. அப்புறம் இப்படி வீட்டுக்குலாம் வராதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா என்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாங்க. இப்படி சொன்னா ஒரு ஆளு. ஒரு காலத்துல அதே ஆளு பீடிக்காக வீரபாபு கிட்ட முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தவன் தான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு தேவாவோட ஞாபகம் வந்துச்சு. உடனே தேவாவோட வீட்டுக்கு கிளம்பி போனான். அது வீடு இல்ல, பங்களா. வீட்ல தேவா இருந்தான். நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி தேவா கிட்ட உதவி கேட்டான் வீரபாபு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவா வீட்டுக்குள்ள போனாரு. வீரபாபு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு தேவா உள்ள என்னதான் செய்யறான்னு எட்டி பார்த்தாரு. உள்ள தேவா அவன் எப்பவும் மசால் வடை மேல மூடுற அந்த துணிய பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையில பணத்தோட வந்து அத அவர் கையில கொடுத்துட்டு, பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்போ வீரபாபு இப்படி நினைச்சாரு. ஒரு காலத்துல நான் திட்டினா கூட மக்கள் எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பேசினா கூட யாரும் காது கொடுத்து கேக்குறது இல்ல. பணம் நிரந்தரம் இல்ல, நல்ல குணம்தான் எப்பவும் நிலைச்சு நிக்கும். அதுதான் கௌரவம். அப்படி யாரும் சொல்லாம அவராவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையில இருந்து பணத்தை பார்த்து பெருமைப்படாம எல்லார்கிட்டயும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பேசிக்கிட்டு சுமூகமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. நடுத்தர வர்க்கத்து மனைவியின் சேமிப்பு. அதோ அங்க தெரியறாரே, அந்த திண்ணையில எதையோ தொலைச்சவர் மாதிரி வானத்தையே பார்த்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரே, இந்த மரத்திண்டு மேல உட்கார்ந்து எதையோ பறி கொடுத்தவர் மாதிரி உட்கார்ந்துருக்காரே, அவரோட பேரு ஜக்கையா. அவர் இந்த ஊரோட கர்ணம் இல்ல, முனிசிப்பும் இல்ல. ஆனா எப்பவும் ஏதாவது ஒன்ன பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படி இன்னைக்கும் பலமா அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட நண்பன் சிவம் அப்படிங்கிறவரு அங்க வந்து, என்னடா ஜக்கு, என்ன ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? புதுசா ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தான் ஒன்னும் புரியல. மறுபடியும் வியாபாரம் செய்ய போறியா? எத்தனை தடவை கையை சுட்டுக்கிட்டாலும் உனக்கெல்லாம் அறிவே வராதாடே. மறுபடியும் புது வியாபாரம் பண்ண போறேன்னு ஆரம்பிக்க. கடல்னா அலை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். வியாபாரம்னா நஷ்டம் லாபம் வரத்தான் செய்யும். இது சாதாரணம் தானே. ஒரு தடவை வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதுக்காக கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாடே? சொல்லு, என்ன பண்ணலாம் இப்போன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி தன்னோட யோசனையை நிறுத்தாமலே பதில் சொன்னாரு. சரிடே, அப்படி என்ன வியாபாரத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க? அப்படி கேளு. நிறைய பேரு வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாண்டே, நம்ம ஊர்ல விவசாயமும் சரி வியாபாரமும் சரி ரொம்ப நல்ல நடக்குல்ல. அதனாலதான் எல்லாரும் இங்க வராங்க. நம்ம ஊருக்கும் அதனால லாபம் இருக்கு அப்படின்னு நம்மளும் பேசாம இருக்கோம். அப்படி சாதாரணமா சொன்னாரு சிவம். அவனுக்கும் அவனுவ வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா தூரமா இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட முடியாம இருக்கானுவோ. அதனாலதான் எந்தெந்த ஊர்ல அவனுக்கு என்னென்ன சாப்பாடு கிடைக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கேன். யோசனையெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. ஆனா இதுல லாபம் நஷ்டம் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல யோசிச்சு முடிவெடிடே. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு சிவம். ஜகையா அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை வட்டிக்காரர் வெங்கட்ரத்னம் கிட்ட கடனா வாங்கி அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. இது தெரிஞ்ச அவனோட அம்மா, ஏற்கனவே அந்த வியாபாரம் செய்யறேன் இந்த வியாபாரம் செய்யறேன்னு வீடு முழுக்க கடனாக்கி வச்சிருக்க, இப்ப மறுபடியும் ஒரு வியாபாரம் வந்து நிக்க கூறு இருக்கால உனக்கு, அப்படி திட்டிக்கிட்டே தான் இருந்தா. ஆனா ஜகையாவோ அம்மா சொல்ற வார்த்தையெல்லாம் பொருட்படுத்தாம வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. சுத்து பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்ல இருக்கிற சமையல் வகைகளை பத்தி விசாரிச்சாரு. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினாரு. சமையல் செய்யற வேலைய வேலைக்காரங்க கிட்ட ஒப்படைச்சாரு. வாடிக்கையாளர்கள் ரொம்ப குறைவு, ஆனா செலவு ரொம்ப அதிகங்கிறதுனால இந்த வியாபாரமும் நஷ்டத்துல தான் போய் முடிஞ்சது. நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு. மொத்த குடும்பத்தையும் நடு தெருவுல இழுத்து விடலன்னா உனக்கெல்லாம் தூக்கமே வராதாடா, இந்த வியாபாரமும் போச்சு. அப்படி அழுதுகிட்டே திட்டிக்கிட்டு இருந்தாங்க அவனோட அம்மா. எமோ, ஒரு வியாபாரம் நஷ்டம் ஆயிட்டுனா உடனே குடும்பமே வீதிக்கு வந்துருமா? வேற ஒரு வியாபாரம் செஞ்சு கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு நிதானமா சொன்னான். இன்னொரு வியாபாரமா? அட கூறு கெட்டவனே, இவ்வளோ நடந்தும் கூட உனக்கு அறிவே வரலையால மொத்தமா எங்களை எல்லாம் நாசமாக்குத வரைக்கும் நீ ஓயவே மாட்ட போல இருக்க. சில சமயம் அப்படித்தாமா நஷ்டத்துல போய் முடியும். அதுக்காக வியாபாரமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படிமா? இந்த தடவை நம்ம செய்ய போற வியாபாரத்துல கண்டிப்பா உன் மவன் ஜெயிச்சு காட்டுதேம்மா, நீ வேணா பாத்துட்டே இரு. இப்படி சொல்லிட்டு இன்னொரு வியாபாரத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. இவன் இந்த ஜென்மத்துல மாறமாட்டான். இப்படி தன்னோட கஷ்டத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாங்க. உன் பயலுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வை, இவன் நம்ம சொன்னாலாம் கேப்பானா? பொண்டாட்டி வந்து சொன்னா அப்புறம் கேப்பான். அப்படி சுத்து பக்கத்துல இருக்கிற அம்மாமாரும் அக்காமாரும் இவளுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனை அம்மாவுக்கு கூட பிடிச்சிருந்துச்சு. உடனே ஜக்கையாவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா. எம்மோ, எனக்கு என்னத்துக்கு இப்ப கல்யாணம்? இப்ப எனக்கு வேணாம். இப்ப வேண்டானா புறவு வேற எப்பம்ல செய்வ? காலம் எல்லாம் கடந்து போய் கிழவனானதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அம்மா கூட ரொம்ப சத்தமா தன்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுனாங்க. நான் பெரிய வியாபாரம் செஞ்சு அதுல கை நிறைய சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்படி தன்னோட வியாபாரத்தின் மேல ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாரு ஜக்கையா. அது இந்த ஜென்மத்துல நடக்குமால? எம்மோ, லே, நீ என்ன ஈரம் பண்ண வேணாலும் பண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடு. என் மேல சத்தியம், நீ கல்யாணம் செஞ்சே ஆகணும். இப்படி எல்லா அம்மாக்கள மாதிரியும் மிரட்டி பயமுறுத்தி கெஞ்சி கொஞ்சி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க.
ஜக்கையாவும் சரின்னு சொல்லிட்டான். ஜக்கையாக்கு சரளான்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரளா ரொம்ப அன்பான இணக்கமான பொண்ணு. ஜக்கையாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா. சரளா, நான் பால் வியாபாரம் பண்ணலான்னு யோசிக்கேன். கண்டிப்பா பண்ணுங்கங்க. என்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதுக்காக 4 எரும மாடுங்களை வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இதெல்லாம் ஏன்ட்ட எதுக்காக கேக்கீங்க? அந்த வயல உங்க அப்பா நம்ம கல்யாணத்தோட சீதனமா கொடுத்தது. உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அதை எப்படின்னு அடமானம் வைக்க முடியும் சொல்லு? நான் உங்களை நம்பி என் வாழ்க்கையவே கொடுத்துட்டேன். உங்க கூட வாழணும்னு வந்திருக்கேன். அப்புறம் என்னங்க ஏன் சொத்து ஓன் சொத்துன்னு எல்லாமே ஒண்ணுதானங்க. இப்படி சொன்னா சரளா. இத கேட்ட ஜக்கையாவோட மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போச்சு. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா அவனோட அம்மாவுக்கு மட்டும் கடுமையான கோபம் வந்துச்சு. அடியே கூறு கட்டவள, உனக்கு புத்தி கித்தி ஏதாவது இருக்காடி? இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு இருக்கான். நீயும் அவனுக்கு எடுத்து கொடுக்கற. உங்க அப்பா உனக்கு கொடுத்த சொத்தெல்லாம் அவனுக்கு எதுக்குடி எடுத்து கொடுக்கற? எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படிலாம் எதுவும் கிடையாது அத்தை. அவர் கூட ஒரு மரத்தடியில இருந்தா கூட நான் அங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவேன். ஓஹோ, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பியா? ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து கேட்க மாட்டியா? எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் என்னத்த தப்பு பண்ணாரு? சீட்டாடவோ தண்ணி அடிக்கவோ போனா கேள்வி கேட்க வேண்டியதுதான். வியாபாரம் தானத்த. வியாபாரம் நல்ல வந்தா நமக்கு தானே நல்லது. இப்படி கணவனுக்காக அவ பேசுனா. குடும்பமே துணையா நிக்கலன்னா வேற யார் நிப்பாங்க அத்த? செய்ய விடுங்க அத்த. 2-3 அடிங்க விழுந்தாதான் கல்லு கூட அழகான சிற்பமா மாறுது. இப்படி சொல்லவும் ஜக்கையாவுக்கு சந்தோஷத்துல கண்ல இருந்து கண்ணீரே வந்துருச்சு. ஆனா அவர் ஆம்பளை இல்லையா, அத வெளிக்காட்டாம கொஞ்சம் அப்படி மெப்பா இருந்துகிட்டாரு. அத்தையும் வேற வழி இல்லாம எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. உடனே எருமைங்களை வாங்குறது, வியாபாரம் ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துச்சு. எருமைங்களுக்கு தீவனம் போடுறத மனைவி பாத்துக்கிட்டா. காலையில பால் கறந்து எல்லாரும் வாங்குற மாதிரி விக்கிற வேலையெல்லாம் கணவர் பாத்துக்கிட்டாரு. நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சுது. என்னன்னைக்கு எவ்வளவு பணம் வருதோ அதை அப்படியே மனைவியோட கையில கொண்டு வந்து கொடுத்துருவாரு. சரளா, இதுல பைசா இருக்கு. நீயும் அம்மாவும் சேர்ந்து கவனமா செலவு பண்ணுங்க. இப்படி சொல்லி பணத்தை அவ கையில கொடுப்பாரு. வீட்டு தேவைகள் எல்லாத்தையும் மனைவி தான் பாத்துக்கிட்டு இருந்தா. அவனுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்னா கூட மனைவி கிட்ட கேட்டுதான் வாங்கிட்டு போவான். ரொம்ப கவனமா சிக்கனமா செலவு செஞ்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது பால் தினமும் மிஞ்சி போக ஆரம்பிச்சது. பால் தினமும் மிஞ்சி போகுதே. ஊருக்குள்ள இதுக்கு மேல யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலையே. அப்படி நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு. பக்கத்து ஊர்களுக்கும் போய் பால் வியாபாரம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. நினைச்சத உடனே செயல்படுத்தணும்னு அடுத்த நாள் காலையிலேயே பக்கத்து ஊருக்கும் பால் வியாபாரம் பண்றதுக்காக போனாரு. ஆனா இந்த ஊர்ல வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த ஊருக்கு பாலை கொண்டு போறதுக்குள்ள அந்த பால் எல்லாம் தெரிஞ்சு போக ஆரம்பிச்சுது. பால் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இந்த வியாபாரம் கூட நமக்கு ஒத்து வராது. இதையும் தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது புதுசா செய்யலாமான்னு இப்போ மறுபடியும் யோசிக்கணும். இப்படி யோசிச்சு இந்த விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. ஏங்க, நம்ம நினைச்ச ஒண்ணு நடக்கலைன்னா அதுக்காக மொத்த வியாபாரத்தையும் அப்படியே விட்டுருவீங்களா? இப்படி கேட்டா சரளா. அந்த கேள்வியினுடைய உட்கருத்து அவருக்கு புரியல. அதனால மனைவியவே பாத்துட்டு இருந்தாரு. நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கணவருக்கு சுத்தமா புரியலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு புரியுற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா. நஷ்டம் வந்துருச்சுன்னு ஒரு வியாபாரத்தை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்தா இந்த உலகத்துல எந்த வியாபாரமும் ஒழுங்கா பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லுத? நஷ்டம் வந்தாலும் அதே வியாபாரத்தை பார்க்கணுமா? இப்படி கொஞ்சம் குழப்பத்தோட கேட்டாரு. ஐயோ இல்லங்க, இப்ப பால் தெரிஞ்சு போறது தானே நம்ம பிரச்சனை. அந்த பாலை நம்ம உர ஊத்தி தயிராக்கி பக்கத்து ஊர்ல தயிரை கொண்டு போய் வித்து பாருங்க. நமக்கு வருமானத்துக்கு வருமானமும் வரும், பால் கெட்டும் போகாது, பால் மிச்சமும் ஆகாது. இப்படி தன்னோட மூளையில வந்த யோசனைய கணவருக்கு புரியுற மாதிரி சொன்னான். அந்த யோசனைய கேட்ட உடனே ஜக்கையாவுக்கு துள்ளி குதிச்சது மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு யோசனை தனக்கு வரலையேன்னு முதல்ல வெக்கப்பட்டுட்டு அப்புறம் தன்னோட மனைவிய ரொம்ப ரொம்ப பாராட்டினாரு. அடி சக்க நானா, இது எனக்கு தோணாம போச்சே. உடனே இதை செய்ய ஆரம்பிக்க. இப்படி சொல்லி பாலோட தயிரையும் விற்க ஆரம்பிச்சாரு. அதோட வியாபாரம் நல்ல சூடு பிடிச்சது. வருமானமும் நிறைய வந்துச்சு. இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இன்னும் அதிகமான எருமைங்களை வாங்கினாரு. ஆனா எதிர்பாராத ஒரு நிலைமை அப்ப வந்துச்சு. தங்கிட்ட வாங்கின கடனை உடனே திருப்பி தரணும் அப்படின்னு வட்டிக்காரர் வெங்கட்ரத்னம் ஆள் அனுப்புனாரு. ஜக்கையாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இருந்த எருமைங்கள்ல 3 எருமைய வித்துடலான்னு முடிவு பண்ணாரு. இந்த விஷயம் சரளாவுக்கு தெரிய வந்துச்சு. ஏங்க,
எருமைங்களை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா சரளா, அதை விட்டா நமக்கும் வேற வழி எதுவும் இல்லையே. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என்கிட்ட பணம் இருக்கு. இப்படி சொல்லிட்டு பண மூட்டையை எடுத்து ஜெகையாவோட கையில வச்சா. ஜெகையாவுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. என்ன பாக்குறீங்க? இது நீங்க கொடுத்த பணம் தான். எப்பவாவது ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படும்னு நான் சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ அது சரியான நேரத்துக்கு நமக்கு பயன்படுது. இப்படி அவ சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் கணவர்கிட்ட கொடுத்தா. ஜெகையா உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கடனை அடைச்சாரு. இந்த விஷயம் அப்புறமா அவனோட அம்மாவுக்கும் தெரிய வந்துச்சு. இவ்வளோ நாள் இவன் என்ன ஆவானோன்னு மனசுல ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இனி அந்த கவலை இல்ல. அருமையா வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா. இனி அவன் உருப்பிட்டுருவான். அப்படி மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஜக்கையாவும் சரளாவும் ஒருத்தரோட கஷ்டத்துல இன்னொருத்தர் பங்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தரோட சந்தோஷத்துக்கு இன்னொருத்தர் காரணமாகி ரொம்ப சந்தோஷமா வியாபாரம் செஞ்சு ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.